ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயங்களே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள், நிறைய விதமான ஏற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. இதுவரைக்கும் நீ கண்ட அனைத்து விஷயங்களும், நன்றாகவே எனக்கு தெரியும். நீ என்னென்ன விஷயங்களை கனவு காண்டு வைத்திருக்கிறாய், நீ என்னென்ன விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை என்று என்னென்ன விஷயங்களை யோசித்து வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இதுவரைக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது என்று நினைத்து நீ இதற்கு மேலாவது எனக்கு எல்லாம் தெரியும், புரியும் என்று நம்ப ஆரம்பி. காலம் உனக்கு நிச்சயமாக நல்வழி காட்டும். எதையும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து யாரும் எப்பொழுதும் எதையும் உன்னிடம் இருந்து பறிக்கக்கூட முடியாது. நிறைய சுபத்துவமும் நிறைய விதமான லாபகரமான விஷயங்களும் இனி வரும் காலத்திலும் நேரத்திலும் நடக்க ஆரம்பிக்கும். எதையும் நீ தற்போது பயத்தோடு, பதட்டத்தோடு, மன உளைச்சல்களோடு எதையுமே செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீ பொறுமையாக, நிதானமாக இருக்கும் பொழுது மட்டுமே செய். எதற்கு நான் அப்படி சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதன் எப்பொழுது நிலையான ஒரு நிதானத்தோடு இருக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் நிறைய சுபத்துவமான விஷயங்களை செய்கிறான். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்களும் நிறைய விதமான ஏற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்படாமல் இரு. எல்லா விஷயத்திலேயும் நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலேயும் நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான குழப்பங்களும் பாரங்களும் நீங்கும். இதை நீ நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று எந்தெந்த விஷயத்திற்காக நீ திட்டம் போட்டாலும் அது ஆரம்ப நேரத்தில் ஒரு பயமுறுத்தலான ஒரு விஷயத்தை உனக்கு கொண்டு வந்து தந்தாலும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் கண்டிப்பாக உனக்கு நலமும் வளத்தையும் கொடுக்கும். நம்புங்கள். நான் சொல்லும் விஷயங்கள் என்னென்னவென்பதை புரிந்து கொண்டு நம்ப ஆரம்பியுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது உங்களையும், நீங்கள் வணங்கும் தெய்வத்தையும் மற்றும் உங்களுடைய தொழிலையும் எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ அன்று நீங்கள் ஜெயிப்பீர்கள். அது உறுதியான ஒன்று. காலம் முழுக்க உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று நினைக்காமல், இந்த கஷ்டம் முழுக்கவும் ஒரு பாடம்தான். இந்த கஷ்டம் முழுவதும் ஒரு விதமான ஒரு அனுபவத்தை உனக்கு தந்திருக்கிறது. இதிலிருந்து நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழகாக பயணிக்க வேண்டும் என்பதை நம்புங்கள். காலம் முழுக்க நான் நிம்மதியை தருவேன். காலம் முழுக்க நான் ஐஸ்வர்யத்தை தருவேன். காலம் முழுக்க நான் தனம், தானியம், செல்வங்கள் என்று அனைத்தையுமே தருவேன். எக்காரணம் கொண்டு, எந்த நிலையும் கொண்டு உன்னை நான் கைவிட மாட்டேன். இந்த தெய்வமாகிய நான் உனக்கு ஒவ்வொரு பொழுதிலும் இன்பத்தையே தருவேன். இன்பமே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டேன். பிறகு எதற்கு கவலைப்பட வேண்டும்? என்ன விஷயத்திற்காக நீ மன உளைச்சலை அடைய வேண்டும்? உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் தருகிறேன், இதை தருகிறேன், அதை தருகிறேன் என்று சொன்ன பிறகு நீ எதற்காக மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும்? அமைதி மட்டுமே உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது தேவையானது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயங்களையோ குழப்பங்களையோ விட்டுவிட்டு உன்னுடைய தெய்வம் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளையே செய்யும் என்று நம்பு. ஏற்கனவே பட்ட அத்தனை விதமான காயங்களும் அத்தனை விதமான அற்புதமான விஷயங்களும் என்னென்ன என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயம் செய்ய வேண்டும், எந்த விஷயம் செய்யக்கூடாது என்பது எல்லாம் எனக்கு தெரியும். கூடிய விரைவில் அனைத்தும் நலமுடனும் வளமுடனும் அமையும். கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி
பயணிக்கப் போகிறாய். இனி எல்லாம் சுபத்துவமே. ஏகப்பட்ட சுவாரஸ்யத்தோடு உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது. இதுவரைக்கும் கண்ட அனைத்தையும் கவலைகளையும் மறக்கும் அளவுக்கு இப்பொழுது நீ காணும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு சுபத்துவத்தையே தரப்போகிறது. சுபத்துவம் என்றால் என்ன என்பது தெரியாமலேயே இருந்தாய். ஆனால் இனிமேல் சுபத்துவமா, அது இப்படித்தான் இருக்குமா என்று நீயே உணரும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய லாபங்களும் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அம்மா, நான் உனக்கு எல்லா நேரத்திலேயும் அற்புதத்தை தான் செய்வேன். எல்லா நேரத்திலேயும் அதிசயத்தை தான் செய்வேன். ஒரு நேரத்திலேயும் ஒரு காலத்திலேயும் உனக்கு நான் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டேன். உன்னுடைய குறிப்பிட்டு சில நாட்களாக அதிகமான மன உளைச்சல்களோடு நீ இருக்கிறாய். அந்த மன உளைச்சல்கள் எல்லாமும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நீ என்னென்ன விதமான கஷ்டங்கள், என்னென்ன விதமான குழப்பங்கள், என்னென்ன விதமான திருப்தி இல்லாமல் இருந்தாயோ அது அடுத்தது உன் வாழ்க்கையில் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாகவே கிடைக்கும். இது நான். எதிலும் எப்பொழுதும் கவலை கொள்ளாதே. எவ்வளவோ விஷயங்களை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற மாட்டேனா? கூடிய சீக்கிரமாக அனைத்தையும் மாற்றுவேன். எல்லாம் நல்லது நடக்கும். கூடிய விரைவில் சுபத்துவமான விஷயங்களும் லாபகரமான விஷயங்களும் ஒவ்வொன்றும் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். வெறுக்காதே. எந்த ஒரு நிலையிலும் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு போகாது. எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் உன்னை வந்து கண்டிப்பாக கொஞ்சமாக சேரும். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் திருப்தி என்ற ஒன்று உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா சகலங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் இருப்பேன். எப்பொழுதும் தெய்வங்கள் ஆகிய நான் என்றுமே உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு விஷயங்களையும், இந்த விஷயம் அந்த விஷயம் என்றல்ல, ஒவ்வொரு விஷயங்களையும் திருப்தியாக செய்து உன்னை வாழ வைத்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னை நகர்த்தி கொண்டு உன்னை மிகப்பெரிய ஒரு சாதனை புரியும் பிள்ளையாக நான் மாற்றுவேன். எதை பார்த்தாலும் கவலைப்படாதே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கையோ அதுதான் வாழ்க்கையோ என்று நினைத்து நீயே தவித்து போகாதே. எல்லாமும் எல்லா பொழுதிலேயும் எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையிலும் சரி இன்பம் நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.